ஐயோ ஐயோ இப்படிலாம் கூட பார்ப்பாங்க. என்னம்மா போனை இவ்ளோ சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன கண்டாவிடுது பாருங்க. ஒரு ஆம்பளை கூட ஒட்டு துணி இல்லாம இப்படி அடியா அம்மனமா போஸ் கொடுப்பாங்க. உனக்கு கூச்சமா இல்ல? உனக்கு தான் புருஷன் இருக்கால, அப்புறம் எதுக்குடி இதெல்லாம்? தெரியாம தான் கேட்குறேன். இது சும்மா போஸ் கொடுத்தியா இல்ல காசு வாங்கிட்டு போஸ் கொடுத்தியா? என்னம்மா என் கூட இவ்வளோ நாள் பழகிட்டோம், என்னை பத்தி இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? முதல்ல இந்த போட்டோ ஒரிஜினலே இல்லை. இந்த பையன் சும்மா என் கூட போட்டோ எடுத்தான். இந்த போட்டோ இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுவான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு நீ செல்ஃபி விட்ட? வேலியில போன ஓனான வேட்டில விட்ட கதையாயிடுச்சா? அம்மா தாய, இனிமே அம்மா கும்மான்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத. அப்புறம் என் போட்டோவையை எடுத்து எடிட் பண்ணி கன்றாவி ஆக்கிட போறான். ஆளை ஒரு நிமிஷம். நீ தானே அந்த செல்ஃபி, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? ஆமா, நீ இந்த துணினா இல்லாம தானே செல்ஃபி எடுப்ப. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ஆம்பளை, இங்கே கூட துணி இல்லாம செல்ஃபி எடுப்பேன். நீ எப்படி இங்கேயே உன் துணியை கலட்டுறியா இல்ல ரூம் போடலாமா? எப்படிப்பா? அப்போ உனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லைல்ல? ஆம்பளை, அதனால நடு ரோட்ல அம்மனை கட்டியா தெரிய முடியும்ல? என்ன பண்ற? ஏன்பா பயப்படுற? ஏன் பயப்படுற? ஏண்டா ஆம்பளைன்னா என்ன வேணா பேசலாமா? பொம்பளைங்க போட்டோ எப்படா கிடைக்கும்னு நாக்க தொங்க போட்டு அலைய வேண்டியது, அப்புறம் அதே பொம்பளைய நேர்ல பார்த்தா அவளையே அசிங்கப்படுத்த வேண்டியது. என்ன புத்திடா உங்களுக்கு? வக்கர புத்தி. நீ ஜாக்கோட ஃப்ரெண்டு தானே? தெரியும், யாரும் தெரியாது எனக்கு. பொய் சொல்லாத. எங்கடா அவன்? எங்கடா அவன்? இன்னொரு வாட்டி இந்த பக்கம் உன்னை நான் பார்த்தேன்.